திரு டால்பின் ஸ்ரீதர், எனக்கு சொந்தமா வீடு இல்லை, எனக்கு சொந்தமாக சைக்கிள் இல்லை, எனக்கு குழந்தைகள் இல்லை, நான் உங்கள் குழந்தைகளுக்காக உழைக்கிறேன் அப்படின்னு உணர்ச்சி பூர்வமாக பேசி ஒரு சென்டிமெண்டல் அப்ரோச்சை தான் மக்கள் கிட்ட முன் வச்சாதான் அது வாக்குகளாக மாறும் அப்படிங்கிற நிலையை நோக்கி பிரதமர் பயணிக்க தொடங்கியிருக்காரா? இல்லை, அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு தமிழகத்தை சேர்ந்த 1,50,000 மாணவர்கள் தவறான உத்தரவாதத்தினால அறிக்கையினால் பாதிக்கப்படாமல் மீண்டும் நீட் தேர்வை திமுக ஆட்சி வந்த பிறகு 4வது வருஷமாக எழுதி கொண்டிருக்கிற மாணவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு, பாரத பிரதமரை பொறுத்தவரையில் காங்கிரஸ் கட்சி உண்மையிலே இந்த எத்த தின்றால் பித்தம் தெளியும்ன்ற மாதிரி தோல்வியினுடைய விளிம்புக்கு போனதுனால அவங்க என்ன பேசுறதுன்னு தெரியாமல் பேசுகிறாங்க. கேரளாவில் ஒரு 2 கட்சியும் கூட்டணியில் இருப்பாங்களாம். ஆனால் கேரளா முதலமைச்சரை ஏன் கைது பண்ணலைன்னு ஒரு வேட்பாளர் கேட்குறாரு. இந்த வேட்பாளருடைய இப்போ ராகுல் காந்தியுடைய அலுவலகத்தை பூந்து அடித்து உடைச்சதும் இவனுங்க எல்லாம் குண்டருங்க, இவங்களை எல்லாரும் கைது பண்ணணும், உடந்தை முதலமைச்சரும் உடந்தைன்னு 1 வருஷம் முன்னாடி கூட ராகுல் காந்தி சொன்னார். அந்த அம்மா சொல்கிறாங்க, நேற்றுக்கு வயநாட்டில் இவங்களுக்கு எதிர்த்து போட்டிக்கிட்ட ஆனி ராஜா அவங்க சொல்றாங்க, இத மாதிரி ஒரு அறமில்லாத ஒரு அரசியல்வாதியை என் வாழ்க்கையில நான் பார்க்கல. நேற்றுக்கு வரையில நீ வயநாட்டுல இருந்து நிக்க போறேன், இந்த மாதிரி இன்னொரு தொகுதிக்கு ஓட போறேன்னு எனக்கு சொல்லவே இல்லை. கடைசி நிமிஷம் வரைக்கும் அந்த மக்களை ஏமாத்தி இந்த மாதிரி ஒரு வாக்குக்காக இப்படி கூட ஒரு நாடகம் நடிக்க முடியுமா? சொல்றது பாரதிய ஜனதாவோ ஆர்எஸ்எஸ்ஓ வேற எந்த அமைப்பும் கிடையாது. இல்ல, அதத்தான் அவங்க ஜனநாயகம். அது என்ன அந்த ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகத்தை இந்தியா கூட்டணியில நாங்க முன்னிறுத்துகிறோம். என்ன ஜனநாயகம்? எது ஜனநாயகம்? பாண்டிச்சேரியில காங்கிரஸ் கட்சி வேட்பாளரை ஆதரிக்கிறாங்க திமுகவும் கம்யூனிஸ்டும். மாகேவில் அதே தொகுதியில மாகேவில் ஆதரிக்கல, ஏனாம்ல வேற ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. ஒரே பார்லிமெண்ட் தொகுதி. இது என்னங்க ஒரு மாநில அடிப்படையிலான அந்த கட்சிகளுக்கான உரிமையை கொடுக்கிறதுங்கறாங்க. இது என்ன ஒரு கூட்டணி? இது என்ன கூட்டணி? அவியல் கூட்டணி. அதான் சொல்றேன், மமதா பானர்ஜி அவங்க தான் இந்த கூட்டணிக்கு இண்டி கூட்டணின்னு பேர் வச்சவங்க. இந்தியா கூட்டணி, அத இந்தியா அலையன்ஸ், இந்திய கூட்டணி. அவங்களே அந்த கூட்டணியில உங்களை யாரும் சேர்த்துக்க முடியாதுன்றாங்க. இதுல ஒரு கட்டம் அதிகபட்சம் ஆதி ரஞ்சன் சௌத்ரி தம்பியுடைய கட்சியினுடைய தலைவர், அவரு தயவு செய்து காங்கிரஸுக்கு ஓட்டு போடலனாலும் பரவாயில்ல, திரிணாமுல் காங்கிரஸுக்கு ஓட்டு போடலனாலும் பரவாயில்ல, ஓட்டு போடாதீங்க, ஆனா பிஜேபி கூட ஓட்டு போட்டுருங்க பரவாயில்லன்றார் ஆதி ரஞ்சன் சௌத்ரி. எங்க பேசினாரு? எந்த தொகுதிக்காக பேசினாரு? உங்களுக்கு காமிக்கிறேன். டாக்டர் வீடியோ பத்தி இன்னைக்கு எங்க பேசினாருன்னு சொல்லுங்க. பேசினாரு, இருக்கு வீடியோ. நம்ம இதே மாதிரி உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இடஒதுக்கீடு தொடர்பா பேசினாருன்னு சொல்லி அந்த வீடியோ தொடர்பா அப்படின்ற தகவலும் பாலவேல் ஒரே வெளியாச்சு இல்லையா? இன்னைக்கு அந்த டாக்டரோட வீடியோ எங்களுடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாஜி அவருடைய டாக்டர் வீடியோ இருக்கு இல்லையா, திரிக்கப்பட்ட வீடியோ, அதாவது இடஒதுக்கீடுக்கு எதிராக பேசினார் மாதிரி, அதை வெளியிட்டது யாருன்னு பார்த்து இன்னைக்கு அர்ஜுன் ரெட்டின்ற காங்கிரஸ் கட்சியினுடைய ஐடி செல்லுடைய பிரசிடென்ட்ல இருந்து ஆரம்பிச்சு அவருடைய அந்த ஐடி செல் முதல் முறையாக அந்த டாக்டரோட வீடியோ வந்ததே அந்த தலைப்பு காங்கிரஸின் ஆன்மான்ற பேர்ல தான் அது வந்தது. அது பிறகு யாரெல்லாம் பரவுனாங்களோ இப்ப எல்லாரும் கைது பண்ணிருக்காங்க. அதே மாதிரி சட்டப்பூர்வமா நடவடிக்கை எடுங்கன்றோம். நீங்க போய் கைது பண்றதுக்கு நீங்க போய் புகார் கொடுங்க. இது யாரு ஆதி ரஞ்சன் சௌத்ரி சொல்லலன்னு சொன்னா நடவடிக்கை எடுங்கன்ற, நீங்க போய் வழக்கு தொடருங்க. கேள்வி என்னன்னா திரு ஸ்ரீதரன், 10 ஆண்டு காலம் ஆட்சி நடத்திய பாரதிய ஜனதா அரசு மீண்டுமாக நாங்கள் ஆட்சிக்கு வருவோம், மீண்டுமாக மோடி பிரதமர் ஆவார் என்கிற முழக்கத்தை முன்வைக்கக்கூடிய பாரதிய ஜனதா ஏன் தேர்தல் பரப்புரையில முழுக்க காங்கிரஸையும் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையையும் காங்கிரஸ் தலைவர்களையுமே போக்கஸ் பண்ணி குற்றம் சாட்டினாங்க? ஏன் உங்களுடைய சாதனைகளை ஏன் பரப்புரையில முன்வைக்கலன்னு கேக்குறாங்க. இது ரொம்ப எளிமையான கேள்வி தானே. கொஞ்சம் டைம் கொடுங்க. 6 மாசத்துக்கு முன்னாடி நிறைவான பாராளுமன்ற உரையில இந்த 2014 இருந்து தொடங்கி 2019 இருந்து தொடங்கி இந்த 10 வருடத்துல என்டிஏ அரசாங்கம், பாரத பிரதமர் மோடி தலைமையிலான அரசாங்கம் இந்த மக்களுக்கு எந்தெந்த துறையில எவ்வளவு வளர்ச்சிக்காக இந்த நாட்டுக்காக செஞ்சிருக்கோம், வேலை செஞ்சிருக்கோம்னு வெள்ளை அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்கோம். ஒண்ணு, அந்த வெள்ளை அறிக்கையை சமர்ப்பிக்கும் போதே சொன்னார் எங்களுடைய பாரத பிரதமர், நிச்சயமா இந்த வெள்ளை அறிக்கையை பார்க்கறதுக்கு கூட யாரும் எதிர்கட்சியில் இருக்கவங்களுக்கு வாய்ப்பு இருக்க போறதில்லை. ஏன்னா அவங்களுடைய இலக்கெல்லாம் வேற, அவங்களுடைய தலைவர்லாம் நிச்சயமா தேர்தலில்
நிக்க கூட மாட்டாங்க பாருங்கன்னு சொன்னாரு. அது மாதிரி அவங்களுடைய தலைவரே தேர்தலில் நிக்கல, ராஜ்யசபாவால வந்தாங்க. இன்னொரு தலைவர் வந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் நாங்க ஸ்ட்ராட்டஜி பண்றோம், இது வந்து அரசியல் எங்களுக்கு தந்திரம்னு சொல்லிட்டு தேர்தல் வேட்புமனு தாக்கல் பண்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிட்டு அதுவும் அமேத்தில இருந்து ராபரி அலிக்கு போறாரு. அது அவங்க உள்கட்சி பிரச்சனை, அவங்க குடும்ப பிரச்சனை, தங்கச்சிக்கு சீட்டு கொடுக்க கூடாது, மச்சனுக்கு சீட்டு கொடுக்க கூடாது, அதெல்லாம் அதுல நான் தலையிட விரும்பல. அது அவங்க பிரச்சனை. ஆனா இதுல இப்ப அடுத்ததா ரேபர் அலி முடிஞ்சதும், ரேபர் அலிக்கு இப்ப வேட்புமனு முடிச்சிட்டு பிரச்சாரம் ஆரம்பிச்சதும், இதுக்கு அடுத்தது இன்னொரு தொகுதி ஏதாவது சேஃபான தொகுதி இருக்கான்னு, ஏன்னா வயநாட்டை பொறுத்த வரையில அவர் ஆரம்பத்தில் எதிர்பார்க்கல. ஆனா போக 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 பாத்தீங்கன்னா போட்டியே காங்கிரஸுக்கும் இது கம்யூனிஸ்டுக்கும் பிஜேபிக்குமான போட்டியா மாறிடுச்சு. ஆனி ராஜாவுக்கும் எங்களுடைய பிஜேபி சுரேந்திரனுக்குமான போட்டியா மாறிடுச்சு. ஏன்னா இவர் கூட நினைச்சாரு வாக்கு சதவீதம் நாங்க 5 லட்சத்துல டிஃபரன்ஸ்ல வெற்றி பெற்றுருவோம், ஏன்னா அவங்க காங்கிரஸ் கட்சியினுடைய கொடியை கூட எடுத்துட்டு போக முடியாத சூழ்நிலை இருந்தது. அந்த அளவு கூட சமரசம் பண்ணாங்க. அதுக்கு தான் பாரத பிரதமர் சொல்றாரு இன்னைக்கு 8% ஓட்டு வந்து குறைஞ்சிருக்கு. போன தடவை 2019 வயநாட்டில் அவர் வெற்றி பெற்ற அப்ப வாங்கின ஓட்டுக்கும் இன்றைக்கு பதிவாயிருக்கிற ஓட்டுக்கும் 8 விழுக்காடு வயநாட்டில் ஓட்டு குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட பரப்புரை மாதிரியே நீங்க உங்களுடைய கருத்துமே முழுக்க முழுக்க காங்கிரஸ் சார்ந்த விமர்சனமாவே இருக்கே தவிர பாரதிய ஜனதா மீது காங்கிரஸ் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கான பதில் அப்படின்றது ஒண்ணு வேணும்ல. பாருங்க, நாங்க எல்லா பரப்புரையிலுமே நான் வேலூர்ல பாரத பிரதமர் வேலூர்ல எங்க வேட்பாளர் ஏசு சண்முகம் அவர்களுக்கு வந்தப்ப நான் அவரோட என்னுடைய மேடையில பகிர்ந்து கொண்டேன். நான் இருந்தேன். அப்ப அவர் முதல்ல 30 நிமிஷம் இந்த தமிழ்நாட்டுக்காக நம்ம மோடி அரசு என்னென்ன செஞ்சிருக்கோம், நல்லது செஞ்சிருக்கோம். 10 நிமிஷம் வேலூர் பாராளுமன்றத்துக்குள்ளார ஜலஜீவன் திட்டத்தில இருந்து, வீடு கட்டி கொடுக்கிற திட்டத்தில இருந்து, டாய்லெட் கட்டி கொடுக்கிற திட்டத்தில இருந்து வேலூர் பாராளுமன்றத்துக்கு நான் என்னென்ன செஞ்சிருக்கேன் புள்ளிவிவரம் சொன்னாரு. கடைசி 10 நிமிஷம் முதல்ல 50 நிமிஷம் சாதனைகளை சொல்லிட்டு எங்களுடைய அடுத்ததா நாங்க 2024க்கு பிறகு வரக்கூடிய 5 வருஷத்துல நாங்க என்ன செய்ய போறோம், 2047 வளர்ச்சி அடைந்த விக்சித் பாரத்துக்கு எங்களுடைய இலக்கு என்ன, அதுக்கு என்ன, அது எல்லாம் சொல்லிட்டு கடைசியா 10 நிமிஷம் பேசும்போது என்ன சொல்ல வேண்டியிருக்கு, இந்த கையால் ஆகாத ஒரு சில தேர்தல் அறிக்கைன்ற பெயரில் ஒரு அபத்தம் கொடுத்திருக்காங்க காங்கிரஸ். அது எந்த அளவுக்கு நாட்டுக்கு விரோதமானது, பொதுமக்களுக்கு விரோதமானது, மகளிருக்கு விரோதமானது, தலித் மக்களுக்கு விரோதமானதுன்னு சொல்ல வேண்டிய கடமை பாரத பிரதமருக்கு இருக்கு. அதுலதான் இந்த 10 நிமிஷத்துல ஒரு சில விஷயம் சொல்றாரு. பாகிஸ்தான் தான் இவங்களுக்கு ஆதரவு இருக்கு, அதுல இருந்து மைனாரிட்டிஸ்க்கும் இவங்களுக்கு SC ST இடஒதுக்கீடை எடுத்து மைனாரிட்டி பண்றாரு, அதை கொடுக்க விட மாட்டேன்னு சொல்றதுக்கு அது நாங்க வந்து பிரிவினைவாத காங்கிரஸ் கட்சி ஏங்க ஒரு பிரதமர் இந்தி கூட்டணியுடைய ஒரு தலைவர் ராகுல் காந்தி அவருடைய அறிக்கையில் என்ன சொல்றாரு, Facebook ட்விட்டர் பார்க்குற இளைஞர்களுக்கெல்லாம் மாதம் 8500 டகாடக் போட்டு வரான். 30 லட்சம் இளைஞர் வேலை வாய்ப்பு, அரசாங்க வேலை வாய்ப்பு உருவாக்கிட்டு வரான். பெண்களுக்கெல்லாம் 1 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு வரான். அது முடியும்ங்கறாங்க. எப்படிங்க முடியும்? அதுதான் சொல்றாரு, அதுதான் முடியும் போது எப்படியா முடியும் கேட்டா உடனே இருக்கிற அதாவது 16 பெரிய நிறுவனங்கள் இருக்கு, பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனி எல்லாம் மோடி அவருடைய வேண்டியவங்க சொன்னாரு. ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னா, நீங்க எப்படி அந்த வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன்ன்ற ஒன்றை இல்லாத ஒன்றை பாரதிய ஜனதா சொல்கிறதோ அந்த மாதிரி நாங்க சொல்லல. இல்ல தொடர்ச்சியா பரப்புரையில நான் சொல்றேன். இல்ல நீங்க சொன்னதுதான் நான் கேள்வியா சொல்றேன். ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னா, பணக்காரர்களினுடைய கடனை நீங்க பாரதிய ஜனதா அரசு தள்ளுபடி பண்ணிடுச்சு, இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் அந்த கடன்களை எல்லாம் வசூலித்து நாங்க இல்லாத மக்களுக்கு கொடுப்போம், பகிர்ந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்றாரு. அரசியல் தலைவர் இப்படி ஒரு பொறுப்பு இல்லாம பேச முடியுமா? இல்ல என்ன கடன்காரனுக்கு கடனை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இப்ப நம்ம இதுல இருக்காரு விஜய் மல்லையா என்ன தெரியுமா சொன்னாரு, நான் வாங்கின கடன் 10,000 கோடினா என்னுடைய ப்ராப்பர்ட்டி 40,000 கோடி அரசாங்கம் அட்டாச் பண்ணி வச்சிருக்கு, தயவு செய்து என் பணத்தை எடுத்துட்டு பேலன்ஸ் என் ப்ராப்பர்ட்டியை கொடுங்கன்னு தான் கேட்டாரு. இதுல எங்க தள்ளுபடி 16 லட்சம் கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி தள்ளுபடி பண்ண முடியாதுங்க. வெறும் பேங்க் வந்து 10,000 ரூபாய்க்கு உனக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு கடன் கொடுக்குறதுனாலே உனக்கு ஏதாச்சும் வந்து அக்ரிமெண்ட் இது வாங்கிக்கிறாங்க, கொலாட்டரல் வாங்கிக்கிறாங்க. ஒரு பெரிய நிறுவனங்களுக்கு கொடுக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி கொலாட்டரல் வாங்கியிருப்பாங்க. அந்த பாதுகாப்பு தள்ளுபடின்னு கிடையாது. அந்த கடனை இப்போதைக்கு அவங்க நிறுத்தி வச்சிருக்காங்க, திருப்பி வசூல் பண்ண போறாங்க. இதனால அதுதான் வசூல் பண்ணி கொடுப்போம்ங்கறாரு. இரண்டாவது அதுதான் வசூல் பண்ணி கொடுப்போம், இல்லாத மக்களுக்கு கொடுப்போம். தவறு இல்லங்க கொடுக்கட்டுங்க. நான் என்ன சொல்றேன்,
அவர் என்ன சொன்னார், ஹைதராபாத்ல அவருடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு காங்கிரஸ்ல எங்க கிட்ட அதுல இருக்கா, நாங்க முஸ்லீம்னு சொல்லி இருக்கோமா, நாங்க வந்து இப்படி எல்லாம் சொல்லி இருக்கோம் கேக்குறாங்க. இப்பயும் ராபர்ட் கேக்குறாரு, அவங்க இப்பயும் ராபர்ட் கேக்குறாரு, எங்களுடைய தேர்தல் அறிக்கையில நீங்க அப்படி ஒரு வார்த்தையை காட்டுங்க. அது நான் சொல்றேன். ராகுல் காந்தியும் தமிழ்நாட்டு முதலமைச்சரும் இந்த பரப்புரைக்கு முன்னாடி என்ன தெரியுமா சொன்னாங்க, மீண்டும் மோடிக்கு ஓட்டு போட்டுறாதீங்க, மூன்றாவது முறையா அவர் வந்தாருன்னா பரப்புரையில பேசுறாங்க. இல்ல அதுதாங்க இதே பரப்புரையில ராகுல் காந்தி சொன்னதுக்கு நாங்க பதில் திருப்பி சொல்றோம். ராகுல் காந்தியில இருந்து நம்மளுடைய ஸ்டாலின் ஐயா அவர்கள் உட்பட எல்லாம் சொன்னது, இனிமேல் தேர்தல் முறையே இருக்காது, அதிபர் ஆட்சி வந்துரும், சட்டமே இருக்காது, அரசியல் சட்டத்தை எடுத்துருவாரு, இடஒதுக்கீடு. நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய கணவர் பரகலா பிரபாகர் அவரும் கூட அப்படியான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாரு. நீங்க அப்படி ஒரு பட்டியல் இவங்க எல்லாம் அப்படி சொன்னாங்கன்னா அவருடைய பெயரையும் அந்த பட்டியலில் சேர்க்க வேண்டிய ஒரு தேவை. ராகுல் காந்தியும் ஸ்டாலினும் சொல்றாரு, நான் சொல்றேன், நீங்க யாரோ ஒருத்தர் சொல்றாருன்னு சொல்றீங்க. நான் சொல்றது என்னன்னா, இவங்க சொன்னது என்னன்னா, கார்த்திக் சிதம்பரம் பேரே சொல்றேன், அவர் என்ன சொன்னாரு, 1000 ரூபாய்க்கு நாங்க வந்து ஏரி வேலை கொடுக்கிறோம், மன்ரேகா திட்டம், அதை எடுத்துருவாரு. அடுத்த சுற்றுகள்ல பேசலாம்.